Severia's hit session December 6. Prime Minister Modi பிரேசிலுக்கு G20 summit அட்டன் பண்ண போகும்போது நைஜீரியா as well as குயானா த கரீபியன் ஐலாண்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. தென் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேலே அரெஸ்ட் வாரண்ட்டை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதில் இஸ்ரேல் வந்து நாங்கள் மெம்பர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ நாட் மெம்பர். ஸோ ஏன் இந்தியா வந்து மெம்பராக இல்லை, ஸோ வாட் ஆர் த அதர் திங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல் பேசியிருக்காங்க. தென் ஃபினான்ஸ் கமிஷனுடைய 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய மீட்டிங் வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனில் அந்த டாக்ஸ் டெவால்யூஷன், வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹொரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற ரிலேட்டடான ஆர்டிக்கல். தென் இப்போது ரீசெண்டாக வந்து மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து இந்தியா அண்ட் சைனாவுடைய அந்த டெரிட்டரியல் பார்டர் டிஸ்பியூட் எல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணிக்கணுங்கிற லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. பட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பற்றி பேசலை, ஒன்லி செக்யூரிட்டியை பற்றியும் பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மெயின் ஆர்டிக்கல்லேருந்து வந்துடலாம். இன்றைக்கி நம்ம G20 உடைய ஃபுல் டாப் டு பாட்டம் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்சஸ், இதோடைய முக்கியத்துவம் டைம் இருந்தால் அதை இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் G20 நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இந்த எடிட்டோரியலுக்குள்ளே வரலாம். G20 சம்மிட் பொறுத்த வரைக்கும் இது 1919 வந்து பிகின் பண்ணப்பட்டது. ஒரு 19 கண்ட்ரீஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த G20 அப்படிங்கிறது. அப்போது நடந்த ஏஷியன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ஸோ பெரிய லெவலில் இந்த வங்கிகள் வந்து கடன் சுமையில் வந்து இருந்த சூழ்நிலை, irregularity in financial handlings management. ஸோ அதனால் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த G20 அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த G20 எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3/2 பங்கு பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இது. அண்டு ட்ரேட் வைஸ் பார்த்தோன்னா 75% ஆஃப் த குளோபல் வேர்ல்டுடைய மொத்த ட்ரேடும் வந்து இந்த கண்ட்ரிஸ் தான் பண்ணுறாங்க. அண்டு குளோபல் ஜிடிபி க்ரோத் ஓவரால் பார்த்திங்கன்னா 85% வந்து இந்த கண்ட்ரி தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது உலக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதில் இந்த அமைப்பு வந்து பியூராக ஒரு எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு தான். இப்போ அது ரிலவெண்ட்டாக டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பேசும்போது என்விரான்மெண்ட், பாவர்ட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, எஜுகேஷன், ஹெல்த் இந்த மாதிரியான ஏரியாஸையும் டச் அப் பண்ணுறாங்க பை பிரிங்கிங் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இதோடைய பிரசிடென்சி, அதாவது யார் தலைமை தாங்குவோம் அப்படிங்கிறது, அது ரொட்டேஷனாக அந்த சேர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு டேர்னில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து இதோடைய சம்மிட் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இப்போது இந்தியா பிரசிடென்சி வந்து 2023 எடுத்தாங்க. தட் மீன்ஸ் நவம்பர் லாஸ்ட் 2022 நவம்பர்லேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்தியா தான் வந்து ஆல் த அதர் மீட்டிங்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே G20 ரிலேட்டடாக இந்தியா தான் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஸோ இதில் எப்படி இந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் 2 டிஃப்ரெண்ட் டீம் இருக்காங்க. ஒன்று மெயின் குரூப், அது வந்து ஃபினான்ஷியல் ட்ராக் ரிலேட்டடாக, தட் இஸ் த ஒர்க்கிங் குரூப். அதை தான் நம்ம G20 ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம மீன் பண்ணக்கூடியது. அதில் யார் தலைமை தாங்குவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸுடைய கவர்னர். ஸோ எல்லா மெம்பர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மீட்டிங்கை வந்து முன்னெடுத்து கொண்டு போவாங்க. அண்ட் அதர் வந்து ஷெர்பா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஓவரால் அந்த ஓவரால் இயருக்கான அஜெண்டா எல்லாத்தையுமே வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறது, இந்த மாதிரியான ஒர்க் வந்து இவங்க பண்ணுவாங்க. திஸ் ஷெர்பாஸாக கம்ஸ் ஃப்ரம் த மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து இவங்களை வந்து கொண்டு வருவாங்க. இது போக என்கேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. ஸோ இவங்க அதர் சிவில் சொசைட்டிஸ், கவர்மெண்ட் அல்லாது தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டிஸ், திங்க் டேங்க், உமனுடைய பார்ட்டிசிபேஷன், லேபர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த சமிட்குள்ளே வந்து கொண்டு வர்றது இவங்களுடைய முக்கியமான ரூல். பட் இதில் நோட்டபிளி G20க்குன்னு செப்பரேட்டாக ஒரு பெர்மனன்ட் செக்ரட்டேரியட் கிடையாது. அப்போது அந்த பேக் சைடு பெஞ்ச் ஒர்க்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, போன பிரசிடென்சி யாரோ அந்த கண்ட்ரி தான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணி கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா 2023
G20 சம்மிட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்தோனேஷியா. பிகாஸ் அவங்க 2022 வந்து G20 பிரசிடென்சியை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, ட்ராய்கா அப்படின்றாங்க, TROIKA. ஸோ இவங்க வந்து ப்ரீவியஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்த ட்ராய்காவாக இருந்து ப்ரெசன்ட் கண்ட்ரிக்கு வந்து ஃபுல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்தியா அந்த 2023 இந்தியா கண்டக்ட் பண்ண சம்மிட்டோடைய முக்கியத்துவங்கள் என்னென்னு பார்த்துட்டு இப்போ G20 சம்மிட் பிரேசிலில் நடந்திருக்கு, அதோடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்தியா பிகின் பண்ணும்போது நம்ம தீமே பார்த்திங்கன்னா வாசுதேவ குடும்பகம் அப்படிங்கிறது தான். தட் இஸ் 1 earth 1 family 1 future. இதில் இந்த சம்மிட்டில் இந்தியா கண்டக்ட் பண்ண சம்மிட்டில் சைனா அண்டு ரஷ்யா வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ரஷ்யா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அப்போது உக்ரைன் வார் இப்போ சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரீசனால் ரஷ்யா வரல. வேறு சைனா பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்டர் டிஸ்பியூட், ஸோ அந்த ரீசனால் சைனா வந்து அப்போது ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இட் ஆல்சோ இந்த மாதிரியான மேஜர் பிளேயர்ஸ் வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்கிறது G20 வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கன்சென்சஸ் பேஸில் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எழுது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் பார்த்துடலாம், பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு திஸ் இந்தியாவுடைய அந்த சமிட்டுடைய அவுட்கம்ஸை பார்க்கலாம். ஸோ மெம்பர் வந்து மொத்தம் 19 கண்ட்ரி ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன். இது இந்தியா ப்ரப்போஸ் பண்ணி 2023 ஆஃப்ரிக்கன் யூனியனை பெர்மனன்ட் மெம்பராக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லை மேஜர் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்காவில் மொத்தமே 2 கண்ட்ரிஸ் தான், அர்ஜென்டினா அண்ட் பிரேசில். வேறஸ் பசிபிக் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. அதாவது ஒவ்வொரு ரீஜன் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் கிரிட்டிசிசம் முன் வைக்கிறது என்ன அப்படின்னா there is no balance of power in the G20. ஸோ அப்போ எந்தெந்த காண்டினென்ட் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இப்போது நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ, US 3 இருக்காங்க. வேறஸ் ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா. அண்ட் யூரோப்பியனில் பார்த்தீங்கன்னா UK, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் யூனியன் செப்பரேட்டாக ஒரு மெம்பர்ஷிப் ஹோல்ட் பண்ணுறாங்க. தென் வெஸ்ட் ஏஷியாவில் சவுதி அரேபியா அண்டு டர்க்கி. ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் ஒரே ஒரு கண்ட்ரி தான், தட் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போ அதுலேயே ஒரு இம்பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் ஆர் ஒன் ஆஃப் த மேஜர் கிரிட்டிசிசம். ஸோ த பிக் பார்ட்டிஸ் வில் டாமினேட். ஆஃப்ரிக்காவில் இப்போ தான் ஆஃப்ரிக்கன் யூனியன் 2023 வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பிஃபோர் இட் வாஸ் அ சிங்கிள் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான். ஓகே, வி வில் சி தட் இந்தியா ஹோல்ட் பண்ண அந்த சமிட் அதனுடைய அவுட்கம்ஸ் 2023. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா முக்கியத்துவம் கொடுத்தது லைஃப் அப்படிங்கிறது. தட் இஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். அதாவது பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல்லே சில என்விரான்மெண்டல் அடாப்டபிள் ப்ராக்டிசஸை வந்து கொண்டு வரணும், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ தட் நம்ம பெரிய லெவலில் வந்து இந்த கார்பன் எமிஷன் அண்ட் ஆல்சோ ஃபுட் க்ரைசிஸ், வாட்டர் க்ரைசிஸ் இதுலேருந்துலாம் வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் மோர் ஓவர் த ரீயூசபிள் எக்கனாமி, ரீசைக்கிள் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ரீசைக்கிள் பண்ண பழகிக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங் இந்த லைஃப் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வந்து இந்தியா முன் வச்சுருப்பாங்க. இது போக க்ரீன் டெவலப்மெண்ட்டு அண்ட் கிளைமேட் ஃபினான்ஸு. இந்த கிளைமேட் ஃபினான்ஸு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு அவுட்கம் வந்திருக்கு. ஒரு $300 பில்லியன் வந்து $1 பில்லியன் டெவலப்ட் நேஷன்ஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃப்ரம் பை 2035 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இப்போ நடந்த பிரேசிலில் நடந்த G20 சம்மிட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃபண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி குட் அலைன் வித் த பேங்க்குள்ளே நடந்த COP29 ஒரு பெட்டரான ஒரு ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்க்ளூசிவ் அண்ட் ரெசிலியன்ட் க்ரோத்து. தென் SDG கோல்ஸ் வந்து இன்னும் பெட்டராக ப்ராக்ரெசிவாக முன்னெடுத்து கொண்டு போகணும். தென் டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். உமன் லெட் டெவலப்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த மேஜர் ஸ்டேக் இந்தியா வந்து G20 சம்மிட் அப்போ முன் வச்சது, உமன் லெட் டெவலப்மெண்ட். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் டிசிஷன் மேக்கிங் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலேயுமே வந்து உமனும் வந்து ஈக்குவலான ஷேர் கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம
பார்லிமெண்ட்டில் வந்து 33% அப்படிங்கிற உமன் ரிசர்வேஷனை வந்து பில் பாஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங் லோக்சபாவில் இருந்து அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த G20 இந்தியா ஹோஸ்ட் பண்ணும்போது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், நாகாலாண்டில் கூடிய ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், அதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க கல்ச்சுரல் ஈவெண்ட்டில். ஸோ அதனால் அதை ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ G20 பிரேசிலில் நடந்த சமிட்டுடைய அவுட்கம்ஸ்லாம் என்னென்ன, அதோடைய கிரிட்டிசிசம்ஸ் என்னென்னு சேர்த்தே பார்த்துடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அது ரிலேட்டடாக எல்லோரும் ஒரு கன்சென்சஸில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. GAHP அப்படின்றாங்க, GAAHP, தட் இஸ் குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி. ஸோ இதில் வந்து 142 நாடுகள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எய்ம் என்னென்னா 5 மில்லியன் பீப்புளை வந்து பாவர்ட்டி அண்ட் ஹங்கர்லேருந்து வெளியே கொண்டு வரணும் பை 2030 அப்படிங்கிறது தான் இதில் வச்சுக்கிட்டாங்க. 2030 அப்படிங்கிறது உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எண்ட் ஆகக்கூடிய அந்த இயர். ஸோ இதுக்காக வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸை வந்து முன்மொழிகிறாங்க. தட் இஸ் பீப்புளுக்கு வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலியமாக, டேரெக்டாக பீப்புளுக்கு கேஷ் வந்து சப்சிடிஸ் மூலியமாக, இல்லை அதர் மீன்ஸில் பீப்புளுக்கு பணம் கொடுக்க மூலியமாக, ஸ்கூல்ஸில் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸு, இந்த மாதிரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இப்போ நமக்கு SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு அல்லது அதர் ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமாக மைக்ரோ ஃபினான்ஸை வந்து பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஆல்சோ ஆக்சஸ் டு வாட்டர், சானிடேஷன் அண்ட் அதர் பேசிக் அம்யூனிட்டிஸ். ஸோ அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எடுக்கணும். ஸோ தட் we can reduce the poverty and hunger. Poverty and hunger பொறுத்த வரைக்கும் it is about diet, nutrition, உங்களுக்கு ஹவுசிங், தட் இஸ் அ ஷெல்டர். ஸோ தீஸ் ஆர் த வெரி பேசிக் திங்ஸ். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் முன்னெடுக்காங்க. ஸோ அதன் மூலியமாக நிறைய வீடுகள்லாம் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க, இல்லை ரெனோவேஷனுக்கும் வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் SIGs வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்பார்ட் இன்னொரு முக்கியமான டிசிஷன் இந்த G20 வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். அதாவது ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய நபர்கள்ட்ட செப்பரேட்டாக வந்து டேக்ஸஸ் வந்து வசூலிக்கணும், வெல்த் டேக்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய NGOs அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை வரவேற்றிருக்காங்க. பட் தெர் ஆர் சர்டன் கண்ட்ரீஸ் லைக் US, ஜெர்மனி அண்ட் அர்ஜென்டினா, இவங்களாம் வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வெல்த் டேக்ஸ் கொண்டு வரதை பற்றி. பட் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா டிசிமிலர் டேக்ஸ். அதாவது இப்போது இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்களுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி வந்து டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. லோ இன்கம்க்கு லோ டேக்ஸ், ஹையர் இன்கம் வரும்போது ஹையர் டேக்ஸ். இதான் ப்ராக்ரெசிவ். மேலே நீங்கள் வந்து இன்கம் கூட உங்களுக்கு டேக்ஸ் வந்து கூடும் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் வந்து வெல்த் டேக்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அதை ப்ரீவியஸாக வந்து இருந்தது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு செஸ்ஸாக வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போது வெல்த் டேக்ஸ் வந்து கொண்டு வர்றது இந்தியாவில் டவுட் தான். லெட் வி see about it. ஓகே, வேறு ரிஃபார்ம்ஸ் UNSCயில் வந்து ரிஃபார்ம் கொண்டு வர பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ UNFCயில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே ஆர்டிகிள்ஸில் பார்த்துருப்போம் வீடியோவில். தட் இஸ் UNSCயுடைய மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுக்கு வந்து ஒரு 2 பெர்மனண்ட் சீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸும் வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இன் ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக் அண்ட் லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரிபியன் ஐலாண்ட்ஸ். ஸோ இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியன் காண்டினென்ட் சேர்த்து 5 சீட்ஸ் தான் இருக்கும். லத்தீன் அமெரிக்காவுக்கு மொத்தமே 2 சீட்ஸ் தான் இருக்கும். அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நிறைய சீட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பெர்மனன்ட் சீட்ஸ்லேயும் இருக்காங்க, டெம்பரரி சீட்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ரியலி குட். ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் குளோபல் சவுத், அதாவது கீழே உள்ள கண்ட்ரிஸ் எல்லாமே, அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து
பெரிய லெவலில் வந்து வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் யூஎன்எஸ்சியில் வந்து மெம்பர்ஷிப் இல்லாதது. ஸோ அதை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. பட் எந்த விதமான ஒரு ஆத்தரைஸ்டான தீர்மானமும் இதில் வந்து எடுக்கப்படல. தென் மல்டிலேட்ரல் பேங்க்ஸ், இப்போ WTO, IMF இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இப்போது எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் IMF எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது பிரிட்டனோட IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனோட கான்ஃபரன்ஸ் அல்லது ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1945 அந்த டைமில் வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கம்ப்ளீட்லி வந்து US பேஸ்ட் ரன் பண்ணக்கூடிய, வாஷிங்டன் அங்கேருந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து ஏஷியா பயாஸ்டான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. இந்த IMF மாதிரியான, அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரேடு BOP கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது IMF டு மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி they will give to the member country as a loan or something. ஸோ இந்த மாதிரியான இந்த ப்ரொவைட் பண்ணுறது போது அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது நியூ லிபரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கேபிட்டலிஸ்ட் பிரின்சிபல்ஸை வந்து முன்வைக்கிறது, ப்ரைவேட்டைசேஷன் அதிகப்படுத்துறது, கவர்மெண்ட்டோடைய ரோலை குறைக்கிறது. ஸோ திஸ் வாஸ் அ மேஜர் ப்ராப்ளம். அண்ட் டெவலப்பிங் அண்ட் நேஷன்ஸில் இதை வந்து திணிக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து பிரிக்ஸில் வந்து இதே மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தென் அதர் திங் இஸ், இப்போது இந்த வேர்ல்டு பேங்க் எடுத்துக்கலாம். வேர்ல்டு பேங்க்குடைய டிசிஷன் மேக்கிங் பாடி இது வந்து ரொம்ப நாளாகவே பேரலைஸ்டாகவே இருக்குது. பிகாஸ் ஆஃப் அந்த ஜட்ஜஸோடைய அப்பாயின்மெண்ட். அதாவது நார்மலாக வேர்ல்டு பேங்க்கில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கன்சென்சஸ் பேஸில் எடுப்பாங்க. அதாவது ஓட்டிங் போட்டு, ஓட்டிங்கில் வந்து 85% அபவ் வந்துச்சு அப்படின்னா அந்த தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படும். ஸோ இப்போது அந்த ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட்டிங் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்கிட்ட வந்து இருக்குது. பட் US were not ready to allow appointing new judges. WTOவில். ஸோ நியூ ஜட்ஜஸ் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறது இல்லை, பிளாக் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ட்ரேட் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸில் வந்து பெரிய லெவலில் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாமல் அப்படியே பிளாக்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் திங்ஸ். இது கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கனைசேஷனை பேரலைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பயாஸ்டு நேச்சர். அதாவது ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து பெரிய லெவலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. ஒன்லி US அலைட் நேஷன்ஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறது. லோன்ஸ் அண்ட் எனிதிங் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது அவங்க மேலே வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரிஃபார்ம் பண்ணணும். இப்போது வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், IMFல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. IMF கோட்டா ரெனியூவல் ப்ராசஸ். ஸோ இந்த கோட்டா வந்து ரொம்ப காலமாகவே ரெனியூ பண்ணாமலே வச்சுருக்காங்க. பிகாஸ் உலக நாடுகளுடைய கன்சென்சஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து ரெனியூ பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கோட்டா அப்படிங்கிறது வந்து உங்கள் கான்ட்ரிபியூஷன், இப்போ நான் வந்து ஒரு 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் டபுள் த டைம் வந்து நான் வந்து லோனாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் திங். அண்டு நம்மளோட டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இந்த கோட்டா பேசிஸ்லலாம் வந்து முன்வைக்கப்படும், அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்தியா, சைனா இவங்களுக்கெலாம் வந்து ஒரு பெட்டர் கோட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இது US அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அதை ஃபர்தர் வேஸ்ட் பண்ணாமே பிளாக் மோட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் திங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஓவரால் அதை எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாக்கும் வந்து பெரிய லெவலில் வந்து என்கரேஜ் பண்ணப்படல அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்கணும். இந்த பிரேசில் சமிட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கிளைமேட் ஃபினான்ஸுக்கு வந்து ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் இந்த டெப்ட் கிரைசிஸ், இப்போது நிறைய லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கடன் சுமையில் வந்து அவங்க டெப்ட் ட்ராப் இந்த மாதிரியான ப்ராப்ளம்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா வந்து கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆனாங்க. வேறு இப்போ பாகிஸ்தான் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷனில் போய்கிட்டு இருக்காங்க. IMF உடைய அந்த லைன் ஆஃப் கிரெடிட் மூலயமா தான் அவங்களுடைய கண்ட்ரி வந்து இப்போ அகெயின் திரும்ப வர்றதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்காங்க. பட் ஸ்டில் அங்கே பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய போய் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால தட்ஸ் ஸ்டில் அ மேஜர் ப்ராப்ளம். இது போய் FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலியமாக சோஃபார் அவங்கள வந்து கிரேட் லிஸ்ட்டில் வச்சு இப்போ ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய இந்த
லோவர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கனாமிக் அப் டவுனுக்கு போகிறாங்க. ஸோ அப்போது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த G20 நேஷன்ஸ் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க இன்னும் பெருசாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கான ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜாம்பியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் ஒர்த், இது வந்து ஒரு ஃப்ளாட் பிரின்சிபல் வந்து வி நீட் டு ரீவிசிட் பண்ணணும். எக்கனாமிக்கலி வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேலை வந்து அதர் கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒப்பீனியனை வந்து முன்வைக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் திங்ஸ் ஸோ ஃபார் இந்த பிரேசில் சமிட்டில் வந்து அவுட்கம் வந்தது. வேறு அதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன தெரியணும்னா, ரஷ்யா அண்ட் சவுதி அரேபியா வந்து இந்த சமிட்டில் வந்து கலந்து கொள்ளவில்லை. ஏன் ரஷ்யா கலந்து கொள்ள அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து மிஸ்டர் புட்டின் மேலே அரெஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மிஸ்டர் புட்டின் வந்து எங்கே போனாலும், இந்த ஐசிசியோடைய மெம்பர் கண்ட்ரீஸில் எங்கே போனாலும் அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். புட்டின் வந்து இந்த சமிட்டுக்கு வந்து வரல. சவுதி அரேபியா லாஸ்ட் மொமெண்ட்டில் அவங்களுடைய டிசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து கிளியராக கொடுக்கல. தென் அப்பார்ட் அர்ஜென்டினா பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் ஃபைனலாக இவங்களுடைய தீர்மானத்தை வந்து பெரிய லெவலில் வந்து அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணலை. எஸ்பெஷலி பிரசிடெண்ட் ஜேவியர், அர்ஜென்டினாவுடைய பிரசிடெண்ட், இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அஜெண்டா இருக்குது இல்லையா, அந்த வெல்ஃபேருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் ஹேட் ஸ்பீச் இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஐடியாலஜிக்கலாக வந்து அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறத இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஜென்ரலாக டெவலப்மெண்ட் கோல் தட் இஸ் புட் ஃபோர்ட் பை த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குளோபல் சவுத்தை வந்து ஒரு இம்பீரியலிசம், அதாவது மாடர்ன் இம்பீரியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே கொண்டு வரதுக்கான ஒரு அட்டெம்ப்ட். அதாவது நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய சந்தையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு. அதுக்காக நீங்கள் வந்து கடன் கொடுக்கீங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஒன்ஸ் நாங்கள் அதை கடனை வாங்கி எங்களை திருப்பி பே பண்ண முடியாத போது we are forced to allow your country people, அதாவது அந்த ப்ரைவேட்டைசேஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த டெப்ட் ட்ராப்பு இந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ளே வருது. ஸோ மோர் டிபெண்ட் ஆன் த டெவலப்டு நேஷன்ஸாக வந்து மாறிடுவோம். ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஸோ வெல்கமிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் உங்களுக்கு அர்ஜென்டினா இஸ் சம்வாட் டெவலப்பிங், இப்போ கொஞ்சம் டெவலப்பிங் ஸ்டேஜில் வந்துட்டுருக்காங்க. லத்தீன் அமெரிக்காவில் மேஜர் ஹோல்டு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பிரேசில். பிகாஸ் இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜெர்மனி இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே யூஎன்எஸ்சியில் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கேட்டுட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா வி ஹேவ் டு லுக் அட் த மென்டாலிட்டி ஆஃப் அந்த டெவலப்மெண்ட் கான்செப்ட் பை வெஸ்ட் டு த சவுத்து, குளோபல் சவுத்து, அதை லைட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். தென் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் மிஸ்டர் மேக்ரோன், இவர் வந்து இந்த G20யோடைய ஓவரால் எஃபிஷியன்சியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். பிகாஸ் தேர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் இன் குளோபல் அட் ப்ரெசன்ட், எஸ்பெஷலி வார் ரிலேட்டட் திங்ஸ். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனியன் வாராக இருக்கட்டும், உக்ரைன் அண்ட் ரஷ்யன் வாராக இருக்கட்டும், அது ரிலேட்டடான எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானங்களும் இந்த சமிட்டில் வந்து கொண்டு வர முடியலை அப்படிங்கிறது தான் இதில் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து G20 வந்து மீனிங்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதும் இவர் வந்து முன்வைக்கார். இது போக இவர் இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ அப்கமிங் ஜனவரிலேருந்து மிஸ்டர் ட்ரம்ப்போடைய ரெஜிம் வந்து யூஎஸில் பிகின் ஆகுது. ஸோ அப்போது எந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து இந்த குளோபலில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கூட அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த UNFCCC கிளைமேட் ஃபினான்ஸில் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லா கண்ட்ரிஸும் கொடுக்காங்க. பட் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸில் இருந்து யூஎஸ் வந்து மிஸ்டர் ட்ரம்ப்போடைய லீடில் வந்து விட்ரா பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. இப்போது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட் கமிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து ட்ரம்ப் வந்து யூஎஸ் வந்து விட்ரா பண்ணாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களும் மேஜர் ஃபண்டு கொடுக்குறாங்க.
விட்ரா பண்ணும்போது பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி கிளைமேட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு ஃபண்ட் பண்ணுறது, இதுலேருந்துமே வந்து அவங்க நிறைய வந்து ரிவர்ஸ் எடுத்தாங்க. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ட்ரேட் வார், இந்த எக்கனாமியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக யூஎஸ் அண்ட் சைனா நடத்தக்கூடிய ட்ரேட் வார் அப்படிங்கிறது அகெயின் வந்து பிகின் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் அதர் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறது. நம்ம இந்த கரன்சி மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்துருப்போம். அதாவது சைனாவை வந்து கரன்சி மேனிப்புலேஷன் பண்ணாங்க அப்படின்னு யூஎஸ் வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருப்பாங்க. வேறஸ் இந்த ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலேருந்து சைனா வந்து இந்தியா அண்ட் சைனா இவங்களாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அண்டு ட்ரம்ப் ஆல்சோ கிரிட்டிசைஸ் தட் இப்போ வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங் நேஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரி, டெவலப் நேஷன் அப்படிங்கிற அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸாக மாறுறது அவங்க செல்ஃபாக வந்து அவங்க ப்ரொக்ளைம் பண்ணிப்பாங்க. இட்ஸ் லைக் அ செல்ஃப் சர்டிஃபிகேஷன். பட் ட்ரம்ப் என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஆல்ரெடி டெவலப்ட் கண்ட்ரிஸ் தான். ஸோ இன்னமும் டெவலப்பிங் கேட்டகரியில் வச்சு அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிப்பேன். ஸோ இட்ஸ் அ டைம் அகெயின் த ட்ரேட் வார் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் வந்து பேசியிருப்பார். தென் இந்த பாலஸ்தீனியன் இஷ்யூவில் வந்து G20 வந்து ஒரு அவங்களோட நிலைப்பாடை வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அதாவது பாலஸ்தீனியன் அவங்களுடைய உரிமைகளை அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் அதை வந்து இவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தே ஆல்சோ ப்ரொமோட் 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஓகே, 2 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு தீர்வு வந்து அமைதியான முறையில் காண்றது தான் 2 ஸ்டேட் சொல்யூஷன். பிகாஸ் 2 பேருக்குமே இல்லை ஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த அவுட்கம் ஆஃப் தி இந்த G20 பிரேசில் G20 அண்ட் இட்ஸ் கிரிட்டிசிசம். இது போக ஓவரால் G20 அந்த ஃபங்க்ஷனிங் அண்ட் இது மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு ஈக்விட்டபிள் ரீஜனல் பேலன்ஸ் இல்லை. எலைட் பவர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இந்த பிரசிடென்சி அலாட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அலாட் பண்ணுறாங்க. பட் இது ரொட்டேஷன் வைஸ் வந்து போகக்கூடியது. மோரோவர் இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து மெம்பர் ஆகிட்டாங்க 2023. பட் இப்போ வரைக்கும் G21 அப்படின்னு சொல்லி இவங்க சேஞ்ச் பண்ணலை. ஸோ இது என்ன காமிக்கு அப்படின்னா, தீஸ் அண்டர்டெவலப்ட் லீஸ்ட் டெவலப்ட் நேஷன்ஸ் ஆர் டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் வர்றதை டெவலப்ட் கண்ட்ரிஸ் வந்து விரும்பலை அப்படிங்கிறத அப்பட்டமாக காமிக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் வந்து முன் வச்சுருப்பாங்க. அண்ட் மோரோவர் இந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யூரோப் பொறுத்த வரைக்கும் UK, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த 28 கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. வேறஸ் இஃப் யூ லுக் ஓவர் தி கரீபியன் ஐலாண்ட் நேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது நார்டிக் நேஷன்ஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இதெல்லாம் ரொம்ப அண்டர் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இந்த நார்டிக் நேஷன்ஸ்னால் யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 கண்ட்ரிஸ் தான் நார்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். இதுலேயும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது நார்வே, ஸ்வீடன் அண்ட் டென்மார்க். இந்த 3 கண்ட்ரிஸ் தான் ஸ்காண்டினேவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த ரீஜனல் இம்பேலன்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 2010 சவுத் கொரியா வந்து G20 பிரசிடென்சியாக இருந்தபோது சில ஸ்டெப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் அது பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஒன் ஆஃப் த ஃபர்தர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் இப்போது வந்து ஆஃப்ரிக்கன் யூனியனை பெர்மனன்ட் மெம்பரை வந்து G20 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய ரோல் இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு பிரிக்ஸ் நேஷன்ஸ், அதாவது பிரேசில், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு ரஷ்யா, இவங்க சைனா. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி மெம்பர் இன் G20 ஆல் திஸ் கண்ட்ரிஸ், பிரிக்ஸ் நேஷன்ஸ். பிரிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அதர் நேஷன்ஸ் வந்து இப்போ ஜாயின் ஆகியிருக்காங்க. பட் ஜென்ரலாக இவங்களாம் மேஜர் பீப்புள். ஸோ அப்போ இவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸும் G20 ஓவரால் தாட் ப்ராசஸும் நிறைய வேறுபடுது. உள்ளுக்குள்ளே ஒரு பிளவு வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அண்டு ரஷ்யா வந்து லாஸ்ட் சம்மிட் வந்து அட்டன் பண்ணல.
பிகாஸ் லாஸ்ட் சமயம் இப்போ சைனீஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2012 அவர் ரெஜிம் பிகின் பண்ணல இருந்தே வந்து கண்டினியூஸாக ஒரு இதே மிஸ் பண்ணல. பட் லாஸ்ட் இயர் வந்து அவர் மிஸ் பண்ணார். வேறு ரஷ்யன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரல, இந்த இயரும் வரல. ஸோ இப்போது இது என்ன காமிக்கே அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் இவங்களுடைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது வித் த டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ அதனால் G20 வந்து பெரிய லெவலில் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக முடியாதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. ஓகே, ஐ திங்க் these are all more information enough. நான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து இந்த கண்டென்ட் மோர் தென் எனஃபாக இருக்கும். ஸோ எப்போதுமே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்தியா அண்ட் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஸோ அதில் வந்து நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரிலிமினரியில் G20 அந்த டிசிஷன் மேக்கிங் பாடிஸ் யார், செக்ரட்டரியேட்டை வந்து செப்பரேட்டாக இருக்காங்களா இல்லையா, ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ரிலிமினரி தேவைப்படும். அந்த டிக்ளரேஷன்ஸ் என்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, நான் இப்போ ஆர்டிக்கிளுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதில் ஆர்டிக்கிளில் வந்து அந்த 3 நேஷனை ப்ரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு இல்லையா, ஐ மீன் நைஜீரியா, தென் பிரேசில், தென் குயானா. ஸோ இதில் நைஜீரியா பொறுத்த வரைக்கும் நைஜீரியா வந்து அந்த ஏரியாலே வந்து ஒரு பாப்புலஸான அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு country and the 4th largest economy in African continent. ஸோ ஆஃப்ரிக்கா பற்றி கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்துருப்போம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த நைஜீரியா பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டியில் அவங்க தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மீட்டிங் வந்து சேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நைஜீரியா இஸ் ஹேவிங் அ பொட்டன்ஷியல், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சவுண்டான ஒரு பர்சனாலிட்டி தான் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணியிருப்போம். இதுக்கு மேஜர் ரீசன் வந்து அங்கே உள்ள பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணலாம் ஆன் டைம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் தட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேசில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எல்லாம் தான் இந்த ரியோ டிக்ளரேஷன்ஸ். ஜென்ரலாக இந்த G20 இந்தியா வந்து லாஸ்ட்டு நம்ம 2023 கண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது 18th சமிட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். இது 19th சமிட். ஸோ இந்த 2018 பார்த்திங்கன்னா தட் இஸ் 3 முக்கியமான கான்செப்ட் வந்து 3 வச்சுருப்போம். தட் இஸ் சோசியல் இன்க்ளூஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த சோசியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் இப்போது வந்து நான் சொன்ன அந்த ஹங்கர் ரிலேட்டடாக வந்து அந்த திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டார்கெட் 2030 வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. 500 மில்லியன் பீப்புளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர்லேருந்து. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ தேர்ட் இஷ்யூ வந்து பெட்டர் கவர்னன்ஸ், இந்த மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இஷ்யூஸ் பேசணும் இல்லையா. ஸோ அதை பற்றிடும். So the same thing, nothing more given in this editorial. Okay, next குயானாக்குள்ளே போயிடலாம். குயானா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லியன் பீப்புள் தான் இருக்கக்கூடிய ஒரு நேஷன். பட் இதில் ரொம்ப முக்கியம்னா இந்தியன் டிப்ளமெட்ஸ் இந்தியன் டயாஸ்போரா வந்து அங்கே அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்தியன் ஆர்ஜினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 MOU வந்து இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரி கூட. அண்ட் மோர் ஓவர் இந்தியா அண்ட் த கரேபியன் கம்யூனிட்டியுடைய செகண்ட் மீட்டிங் சமிட் வந்து ஜார்ஜ் டவுனில் வந்து நடந்திருக்கு. குயானா ப்ரிலிமினரியில் வந்து அந்த கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் அல்லது முக்கியமான இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய பிளேசஸ் இல்லை ஏதாவது வார் இந்த மாதிரியான பிளேசஸ் அண்ட் கண்ட்ரி வந்து ரெகுலராகவே வந்து ப்ரிலிமினரியில் கேட்பாங்க. ஸோ இந்த ஜார்ஜ் டவுன் இதில் பார்த்து வச்சுக்கோங்க. பேக்கோ, ஜார்ஜ் டவுன் இதெல்லாமே வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு 7 பில்லர் கோஆப்ரேஷன் ஏரியாஸை வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். தட் இஸ் மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் போயிடலாம். தட் இஸ் இஸ்ரேல் வார் இன் காசா. ஸோ இதில் நமக்கு இன்புட் என்ன வேணும் அப்படின்னா இந்தியா வந்து ஏன் ஐசிசியில் அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து மெம்பர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து தெரியணும். இல்லை டீட்டெயிலாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஐசிசி பொறுத்த வரைக்கும் அந்த மெம்பர் கண்ட்ரியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆல்சோ லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷனை வந்து பெரிய லெவலில் கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க. ஒரு க்ரைம் நடந்துச்சுன்னா இவங்களே வந்து ஃபுல் ரைட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரி டீல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில். அதை ரெகாக்னைஸ் பண்ணாதது ஒன் ஆஃப் த ரீசன். இது போக நியூக்ளியர் வெப்பன்ஸ் அல்லது அதர் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸு இதோடைய யூசேஜை வந்து நீங்கள் க்ரைம்னு மென்ஷன் பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் தேட்
டெரரிசம் அப்படிங்கிறதையும் பனிஷபிள் க்ரைமாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐசிசி வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இது நாட் ஓகே இந்த ப்ரெசன்ட் சொசைட்டி, இட்ஸ் irrelevant அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியா வந்து ஐசிசிக்கு வந்து சைன் பண்ணல. நம்ம ஐசிசியை பற்றி இப்போது லைட்டாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போது இது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது நம்ம ரோம் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக யூஎனில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு கன்வென்ஷன், அது பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான். பட் இதை வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு இண்டிபெண்ட் பாடி அவுட் சைட் த யுனைடெட் நேஷனாக அது கீழே வராமல் செப்பரேட்டாக இண்டிபெண்ட்டாகவே க்ரியேட் பண்ணிட்டாங்க. எங்கன்னா ஹாக், நெதர்லாண்டில் வந்து ஹாக் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய கோர்ட். இந்த கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை இண்டிவிஜுவல் அல்லது ஒரு கண்ட்ரி மேலே இந்த ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து முன்வைப்பாங்க. அதாவது வார் க்ரைம், போர் குற்றங்கள், ஜினோசைட், பெரிய நிறைய பீப்புளை வந்து கொலை செய்கிறது, க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க லிசன் பண்ணி, இதில் என்னன்னா இவங்க சுவமோட்டோவாகவும் இவங்களே வந்து அந்த குற்றங்களை வந்து எடுத்து விசாரித்து இவங்க அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து இவங்களை பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இப்போது மிஸ்டர் சதாம் ஹுசைன் தூக்கில் போட்டாங்க. ஸோ அதில் வந்து இவங்களுடைய ரோல் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ இந்த மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா ரஷ்யா மிஸ்டர் புட்டினுக்கு அகேன்ஸ்டாக வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இஸ்ரேலில் மிஸ்டர் நெத்தன்யாஹூ அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் காசாவில் நிறைய மனித உரிமை மீறல் வந்து நடந்ததாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க இந்த ஐசிசிக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு போலீஸ் பாடி அப்படிங்கிறது கிடையாது. இவங்க இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கும்போது அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்குள்ளே இந்த பீப்புள் போனாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அங்கே உள்ள போலீஸ். ஸோ தென் குற்றம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகள் வந்து வழங்கப்படும். ஸோ இதனால தான் பிரசிடெண்ட் புட்டின் வந்து பிரேசில் வந்து போகலை. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இது மெம்பர் கண்ட்ரிஸ் அல்லாதவங்களுக்கும் இது வந்து பாயுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவங்க மேலேயும் வந்து, அதாவது இப்போ பாலஸ்தீன் பார்த்திங்கன்னா மெம்பர் ஆகிட்டாங்க 2016 பார்த்திங்கன்னா ஐசிசியில் மெம்பர். ஸோ அதனால் இஸ்ரேல் மேலே வந்து அவங்க அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கலாம். பட் இந்த நான் மெம்பர் கண்ட்ரிஸ் போனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ ரஷ்யா வந்து இட்ஸ் நாட் அ மெம்பர், யூஎஸ் இஸ் நாட் அ மெம்பர், இந்தியா இஸ் நாட் அ மெம்பர், இஸ்ரேல் இஸ் நாட் அ மெம்பர். அதான் வந்து மிஸ்டர் நெத்தன்யாஹூ சொல்கிறார், இதெல்லாம் எங்களுக்கு பொறுத்தவரை அப்படின்னு. ஈவன் சைனா இஸ் நாட் அ மெம்பர். இப்போ சைனா அண்ட் ஃபிலிப்பைன்ஸோடைய இஷ்யூ எடுத்துக்கோங்க. ஃபிலிப்பைன்ஸ் வந்து 2019 வரைக்கும் ஐசிசியில் மெம்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க. பட் ஃபிலிப்பைன்ஸோடைய கோரிக்கையை வந்து ஐசிசி எடுத்து திருப்பலாம், ஃபிலிப்பைன்ஸ் சாதமாக கொடுத்தாங்க. பட் ஸ்டில் சைனா வந்து அது பெரிய லெவலில் கண்டுக்கல சவுத் சைனா சி டிஸ்பியூட்டில். ஓகே ஃபைன். ஸோ தேர் இஸ் அனதர் கோர்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு. இது வந்து யூஎன்னுடைய 6 பிரின்சிபல், யுனைடெட் நேஷனுடைய 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸுக்கு கீழே ஒன் ஆஃப் த மெயின் ஆர்கனைசேஷன். இதுவும் பார்த்திங்கன்னா ஹாகில் தான் இருக்குது. சில ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த 6 பிரின்சிபல் ஆர்கனுமே எங்கே, அதாவது 6ல் 5 எங்கே இருக்காங்கன்னா வாஷிங்டனில். ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாஷிங்டன் ஆர் நியூயார்க். ஒன்று மட்டும்தான் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஹாகில் இருக்காங்க. ஸோ அதர் அவுட் சைட் யூஎஸ் ஒன்று தான். ஸோ அது பார்க்கணும். இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யூஎன் ரிலேட்டடான அங்கே வரக்கூடிய டிஸ்பியூட்ஸை மட்டுமே வந்து பார்க்கக்கூடியது. சுவமோட்டோவாக எந்த விதமான டிஸ்பியூட்ஸையும் வந்து இதுவே எடுத்து வந்து அந்த வழக்கை நடத்த முடியாது. அதாவது ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து இவங்க பார்ப்பாங்க. யூஎன்னுடைய சார்ட்டர் வயலேஷன் அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே வரும். ஓகே, ஸோ இந்த ஐசிசி பார்த்திங்கன்னா 2002 தான் க்ரியேட் பண்ணாங்க. வேறஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 1945 வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஐசிசியோடைய ஜூரிஸ்டிக்ஷன், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோடைய ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்திங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் தான். நான் மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒருவேளை யுஎன்ஜிஏ அல்லது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன்எஸ்சி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற பட்சத்தில். வேறஸ் இங்கே ஐசிசியோடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இட் வில் நான் மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு வந்து அப்ளை ஆகாது. பட் இட் வில் ஆல்சோ, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எப்படி வந்து அங்கே போகும் அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா மெம்பர் ஸ்டேட் அவங்க மேலே தான் வந்து இதை எடுப்பாங்க. அல்லது கேசஸ் ஏதாவது யூஎன்எஸ்சி ரெஃபர் பண்ணாலும் அந்த கேசஸுமே ஐசிசியில் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங். ரொம்ப டீட்டெயில்டாக இந்த ஐசிசி ஐசிஜேக்குள்ளே போகலை பிகாஸ் டைம் வந்து நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் பேர்
ஓகே, இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இப்போது 16th ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ண போகிறாங்க. அரவிந்த் பனாகரியா அப்படின்ட்டு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக ப்ரிலிமினரியில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு 5-year டேர்ம் பீரியடுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நார்மலாக டேக்ஸ் டெவால்யூஷன், அதாவது ஒரு ஃபிஸ்கல் போர்டனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறது அப்படிங்கிறத ஃபினான்ஸ் கமிஷனுடைய மேஜர் ரோல். இப்போது டேக்ஸ் டெவால்யூஷன் அப்படிங்கிறது தான். டேக்ஸ் டெவால்யூஷன் அப்படிங்கிறது இப்போ சென்ட்ரல் டேக்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது இல்லையா. ஸோ அதோடைய வரக்கூடிய டோட்டல் கலெக்ஷன், அதை கலெக்ஷன் பண்ணதுக்கு வந்த அமௌண்ட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு, அதாவது டோட்டலாக வர்றது கிராஸு, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த நெட் திங். ஸோ இந்த நெட்டை தான் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்கணும் சென்டர் டு ஸ்டேட்ஸுக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து இப்போது ஆஸ் ஆஃப் நவ் 41% வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன். The 14th ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா அவங்க தான் 42% அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரம் 30%. ஸோ அப்போ வந்து நிறைய சென்டர் செக்டர் ஸ்கீமு அதில் வந்து ஸ்டேட்டு வந்து பெரிய லெவலில் ஃபினான்ஸ் பண்ண வேண்டாம், அதை சூஸியாக அவங்க வச்சுக்கலாம், கம்பல்சரியாக ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து 42% அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது நான் போட்டு 41 ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ ஜம்மு காஷ்மீரை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டதுங்கிறதுனால அவங்களுக்கு அலாட் பண்ண இதில் வந்து -1 குறைச்சி 41% வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சென்டர். இது வந்து வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ப்ராப்ளம்னா, ஆக்சுவலாக 41% கொடுக்குற இடத்துல வந்து நீங்கள் 33.16% கொடுக்கீங்க. ஏன் இதை 33.16% சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை தாண்டி செஸ் அண்ட் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டை எடுத்துக்கிறீங்க. அந்த அமௌண்ட்டை இப்போ நார்மலாக இந்த டேக்ஸ் டெவால்யூஷனில் செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து உள்ள கணக்கில் வராது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பியூராக அவங்களுக்கு மட்டும்தான் போகும். வேறு செஸ் அப்படிங்கிறது, செஸ் அண்ட் சர்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு டேக்ஸு, அதுக்கு மேலே அடிஷ்னல் டேக்ஸ் போட்டால் செஸ் அண்ட் சர்சார்ஜ். இது வந்து ஸ்டேட்ஸ் போட முடியாது, ஒன்லி சென்டர் மட்டும் போட முடியும். ஸ்டேட்ஸ் வந்து சென்டரோட பெர்மிஷனோட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா வந்து க்ரைசிஸ்க்காக வந்து அந்த சைக்ளோன்லாம் வந்தும்போது ஃப்ளட்டுக்கு வந்து போட்டாங்க செஸ் வித் சென்டரோட பெர்மிஷன். ஸோ அந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம், ஃபைன். ஸோ இது வந்து வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து 50% வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு. இது ஃபினான்ஸ் கமிஷனில் ஆத்தருடைய ரெக்கமெண்டேஷன். வேறு ஹொரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்டேட்ஸுக்கு வந்து இப்போ 41% வந்து சென்டர் கொடுத்துருவாங்க. இப்போ இதை மிச்ச ஸ்டேட்ஸுக்கெல்லாம் பிரித்து விடணும். ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனும் பார்த்திங்கன்னா இந்த பிரித்து விடுறதுக்கு சர்டன் க்ரைட்டீரியா அவங்களுடைய ஓன் பேசிஸில் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்த அந்த க்ரைட்டீரியாவை வச்சு போன வாட்டி ப்ரிலிமினரியில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த க்ரைட்டீரியாவில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து சவுத் இந்தியா வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து நம்ம 2 and below தான் போய்கிட்டு இருக்கு. வேறஸ் நார்த்துக்கு வந்து இட் வாஸ் அபவ் 2.1 2.2 அபவ் தான் இருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி பாலிசி மெஷர்ஸ் கவர்னன்ஸை வந்து எஃபெக்டிவாக பண்ணாத ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்டு கொடுக்குறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கிராண்ட்ஸும் ஒரு 3 கிராண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ரெவென்யூ கேப் கிராண்ட் இன் எய்டு, தென் டிசாஸ்டர் ரிலேட்டடாக, தென் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு பஞ்சாயத்துக்கு. ஸோ இதில் அந்த ரெவென்யூ கேப் கொடுக்கக்கூடிய அந்த கிராண்ட் இன் எய்ட் அப்படிங்கிறது இதுவும் வந்து டிஸ்கரேஜிங் தி வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டேட். பிகாஸ் ரெவென்யூ கேப்னால் என்னென்னா, நான் வந்து இவ்வளோ வருமானம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ வருமானம் என்னால் ஈட்ட முடியல, அதிகமான கடன் தான் எனக்கு வருது அப்படின்னா அங்கே நிர்வாகம் சரியில்லை. அப்போ வந்து நீங்கள் ஒரு வேறு குட் கவர்னன்ஸ் அப்ரோச் எடுக்கணுமே தவிர, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்டேட்ஸில் அதிகமாக நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து கம்மியாக திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓவரால் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஃபைன். ஸோ அதான் வந்து இதுலேயும் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட், தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தட் இஸ் டெமோக்ராஃபி அண்ட் அர்பனைசேஷன். இது 2 தான். டெமோக்ராஃபி பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாடு அதாவது சவுத் ஓவரால் சவுத்தே பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் குறையுது. அதாவது நம்ம வந்து ஒரு 3rd ஃபேஸை தாண்டி 4th ஃபேஸ் கூட நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஓவரால் இந்த டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் ஸ்டேஜஸில். அதாவது அதிகமான வயதானவர்கள் வந்து அதிகமாவாங்க, பிறப்பு விகிதம் வந்து குறையும், பிகாஸ் ஆஃப் சொசைட்டி வந்து மெச்சூர்டாக மாறும். ஸோ அப்போது 2049 இந்த டெமோக்ராஃபிக் டிவைட் அண்ட் ஓவரால் இந்தியாவுக்கு முடியுது அந்த டைமில் பார்த்திங்கன்னா சவுத்தில் அதிகமான வயதானவர்கள் இருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட்டோடைய அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகும். அவங்களுக்கு பென்ஷன், ஹெல்த் கேர் எக்ஸெட்ரா இதெல்லாம் கொடுக்கணும். பட் இங்கே ஒர்க் ஃபோர்ஸும் பெருசாக நம்மகிட்ட கிடையாது, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ டெமோக்ராஃபிக் சேலஞ்ச் இருக்குது. இன்னொன்று அர்பனைசேஷன். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 57.30% அர்பன் பாப்புலேஷன் வந்து 2031 பிரகாரம் தமிழ்நாட்டில் வந்து இருப்பாங்க. வேறஸ் ஓவரால் இந்தியாவுடைய ஆவரேஜே வந்து 37.90% தான். இது வந்து ஃபார் ஹையர். ஸோ எங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அலாகேஷன் அப்படிங்கிறது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த ஓவரால் ஆர்டிக்கிளில் பேசியிருக்காங்க. தென் ஸ்லோ ரிட்டர்ன். ஸோ இது என்னென்னா மிஸ்டர் ஜெய்சங்கர் கவர்மெண்ட் தரப்பில் வந்து இந்தியா அண்ட் சைனா இவங்களுக்கான இப்போ பிரேசில் G20 சமிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி மிஸ்டர் ஜெய்சங்கரும் சைனீஸ் கவுண்டர் பார்ட்டும் மீட் பண்ணி இந்த பார்டர் டிஸ்பியூட்டை வந்து சுமூகமான முறையில் கொண்டு போகிறதுக்கு வந்து தீர்மானம் எடுத்து எல்லாமே வந்து இந்த குரூப்ஸ் ஆர்மி பீப்புள் எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து கொண்டு வந்தாங்க இப்போ. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு 6 பிளேஸஸை பற்றி ஒரு 3 பிளேஸை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த டெம்சாக்கு, அப்புறம் டெஸ்பாங் வேலி, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பேங்காங் லேக்கோடைய ரீஜனு. ஸோ இங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இதில் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. இல்லை என்ன இவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து சொல்லியிருக்க அந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே தவிர டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பற்றி நீங்கள் பேசலை. பிகாஸ் 2020 டைமில் கல்வான் வேலி இஷ்யூ வரும்போது அதாவது அப்போது இருந்த அந்த பழைய ஸ்டேஜுக்கு நம்ம திரும்ப எப்போ போவோம், அதுக்கப்புறம் நிறைய அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் கொண்டு வந்து இப்போ வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை அப்படியே அமைதியாக அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இப்போ ஸ்டில் ஆர்குமெண்ட் மாதிரி நம்ம வந்து இப்போ நிற்கும் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு எப்போ போவோம்? ஏன்னா நம்ம டெரிட்டோரி வந்து அங்கே பாதிப்பு உள்ளே போயிருக்கு, அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்போ அதுலேருந்து எப்போ வெளியே போவாங்க, அதை பற்றி எதுவுமே நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. மொரோவர் இந்த ஒரு சுமூகமான சூழலை எப்படி நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஒரு 17 மீட்டிங் இந்த கன்சல்டேஷன் கோஆர்டினேஷன் மீட்டிங் பார்டர் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக மிலிட்ரி கமாண்டர்ஸ் வைஸில் ஒரு 21 மீட்டிங்ஸ் அண்ட் ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸோடைய மீட்டிங் என்கேஜ்மெண்ட். இட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், பட் ஸ்டில் எவ்வளோ மீட்டிங்க்கு அப்புறமும் நமக்கு வந்து சுமூகமான ஒரு முடிவு அப்படிங்கிறது எட்டப்படவில்லை அப்படிங்கிறதான் பார்க்கணும். நீங்கள் முக்கியமாக அந்த ஏரியா நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பில் வந்து அல்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட் வைஸ் வந்து பார்த்துக்கணும். தட் இஸ் ஆர்டர் வைஸ் கூட கேட்கலாம், எது வந்து சவுத்து எது நார்த்து. ஸோ எது ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போது லேட்டிடியூட் வைஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறீங்க ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு. ஸோ எந்தெந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேப்பில் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டெப்சாங், டெம்சாக்கு, தென் கோக்ரா, ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, இந்த ரீஜன் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக மேப் போட்டு வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, தேங்க்யூ.